இந்திய நாட்டிலே தொழிலாளி வர்க்கம் அமைதியாக இருக்கக்கூடாது, விவசாயிகள் அமைதியாக இருக்கக்கூடாது என்று மத்திய அரசு திட்டமிட்டு பல்வேறு தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எல்லா துறைகளும், அது வங்கி ஊழியராக இருக்கட்டும், எல்ஐசி இன்சூரன்ஸ் ஊழியராக இருக்கட்டும், மின்சார வாரிய ஊழியராக இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியராக இருக்கட்டும், விவசாயிகளாகட்டும், இன்னைக்கு எங்கும் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல், அனைவரும் தொடர்ந்து போராடக்கூடிய சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிகவும் அதிக எண்ணிக்கையில எம்பிக்களை வைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் பல்வேறு சட்டங்களை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் புதிய புதிய சட்டங்களை இந்த தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு பார்த்தோமேயானால் மின்சார மசோதாவை திருத்த மசோதா வருகிற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு மின்சாரம் என்பது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே உருவாக்கப்படும் பொழுது மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் வசதி படைத்தவனுக்கு மட்டுமே இருந்த மின்சாரத்தை ஏழைகளும் அதனுடைய பயனை அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இடைமானியம் என்கிற ஒரு கொள்கையை உட்படுத்தி கூடுதல் விலைக்கு பெரும்பெரும் கம்பெனிகள், அதே மாதிரி கடைகள், நிறுவனங்கள் இவர்களெல்லாம் வாங்கி ஏழை எளியவர்கள் அதே மின்சாரத்தை பயன்படுத்தினால் கூட அவர்களுக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயித்து கொடுக்கப்பட வேண்டும், அதன் மூலம் ஈடு செய்யப்பட வேண்டும் அந்த இழப்புகளை என்பதெல்லாம் சட்டமாக்கி இருந்தார். இன்றைக்கு வரக்கூடிய இந்த புதிய சட்டத்தில் இந்த இடைமானியத்தை எடுக்க வேண்டும். உற்பத்தி விலைக்கு முதலாளிகளுக்கும் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கம்பெனிகளுக்கும் உற்பத்தி விலைக்கு அவர்களுக்கு மின்சாரத்தை கொடுக்க வேண்டும். அதே விலைக்கு தான் சாதாரண ஏழை மக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்படுகிறது. இது திட்டமிட்டு கார்ப்பரேட்டர்களை நிர்பந்தத்தால் இந்த மின்சார மசோதா கொண்டு வர இருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு ஏழைகளுக்கு இந்த மின்சாரம் எப்படி கிடைக்கும்? இன்றைக்கு விவசாயம், நமக்கு தண்ணிகள் காவிரியில வரலைனாலும் கூட இன்னைக்கு உணவு பஞ்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் விவசாயிகளுக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க இலவச மின்சாரம் அளித்து உணவு உற்பத்தியை பெருக்கி நாட்டிலே பஞ்சம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அதற்கு மின்சாரம் மிக அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு அத்தகைய மின்சார பயன்பாட்டை விவசாயிகள் பயன்படுத்தினால் அதற்கான கட்டணத்தை செலுத்தாமல் அவர்கள் பயன்படுத்த முடியாது என்கிற சூழல் ஏற்படும் பொழுது இன்றைக்கு ஒரு கிலோ அரிசி 50 ரூபாய் என்றால் மின்சார கட்டணம் செலுத்தப்பட்ட பிறகு ஒரு கிலோ அரிசி 200 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழலை உருவாகும். ஆகவே நாட்டிலே மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சம்பளத்தை இன்னைக்கு யாருக்கு நிரந்தர தொழிலாளியா வைக்கக்கூடாது, நிரந்தரமான வருமானம் இல்லை, எல்லாம் அத்தக்கூலிய தொழிலாளி வச்சுக்கலாங்கிற ஒரு சூழல்ல 10,000 5,000க்கு தான் இன்னைக்கு மாச சம்பளமே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல யாராலும் வாழ முடியாத நெருக்கடியை இந்த மின்சார மசோதா மூலம் மத்திய அரசு திணிக்க இருக்கிறது, சட்டமாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு பீக்கவர் என்கிற ஒரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணுகிறார்கள். மாலை 6 to 10 நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு கட்டண விகிதம், மத்தியான நேரங்களில் நம்ம பயன்படுத்தணும்னா அதற்கான ஒரு கட்டண விகிதம். இப்படியெல்லாம் எப்படி இன்னைக்கு விமானத்துறையில், ரயில்வே துறையில் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றவாறு மக்கள் அதிகமாக பயணிக்கிறார்கள் என்றால் உடனே கட்டணம் உயரும், குறைவாக இருந்தால் அந்த கட்டணம் குறையும் என்கிற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ரேட் அடிப்படையில் எப்படி இருக்கிறதோ அதே போல் இன்னைக்கு மின்சாரத்துறையும் கொண்டு வருவதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலே சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கு அதே போல தொழில்துறையில் இருக்கக்கூடிய சிறு தொழில் பண்ணக்கூடியவர்கள் அவர்களையெல்லாம் சமூக ரீதியாக தூக்கிவிட வேண்டும். பெரிய போட்டியாளர்கள் கம்பெனி முதலாளிகளுக்கு ஈடாக அவர்களால் வாழ்க்கை நடத்த முடியாது என்கிறதற்காக பல்வேறு சலுகைகளை நெசவாளர்களுக்கு, விசைத்தறி நெசவாளர்களுக்கு, குடிசைவாசிகளுக்கு இன்னைக்கெல்லாம் சலுகைகளை வழங்கி இலவச மின்சாரத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை, சமூகத்தை, பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிற அரசாங்கம், தமிழக அரசு சமூக கண்ணோட்டத்தோட செய்யக்கூடிய பணிகளிலெல்லாம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கான தொகையை மானியமாக அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு தான் கொடுக்கணும். அந்த இண்டிவிஜுவலை நேரடியாக பேமெண்ட் பண்ணும் பொழுது பல்வேறு நெருக்கடிகள் தமிழக அரசுக்கு ஏற்படும். ஆகவே இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த இலவச மின்சாரம் என்பது சிதைக்கப்பட வேண்டும். மானிய விலை மின்சாரம் என்பது
குறைக்கப்பட்டு உற்பத்தி விலைக்கு இந்த மின்சாரத்தை கொண்டு வரப்பட வேண்டும். இதில் வந்து என்னன்னு சொல்லியாச்சுன்னா யாரும் அதில் வேறுபாடே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எல்லோருக்கும் அனைவருக்கும் சமமான ஒரு கட்டண விகிதத்தில் மின்சாரத்தை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது நஷ்டம் ஈடு செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து மத்திய அரசு சொல்லக்கூடிய காரணங்களாக இருந்தாலும் 2003 மத்திய அரசில் கொண்டு வரப்பட்ட எலக்ட்ரிசிட்டி சட்டம் திருத்தத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அந்நியர் தனியார் முதலாளிகள் மின்சார உற்பத்தியில் ஈடுபட்ட பிறகுதான் இன்னைக்கு தமிழ்நாடு மின்சாரம் வரை 2 லட்சம் கோடி கடனில் இருக்கு. இதற்கு முன்பாடி 2003 வரை வரவும் செலவும் சரியாக பராமரித்து கொண்டிருந்த நிலை மாறி தனியார் மின் உற்பத்தியாளர்கள் எப்போ மின்சாரத்துறையில உள்ளே நுழைந்தார்களோ அவர்கள் இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை மேலும் மேம்படுத்துவதற்காக மின் விநியோகத்துறையை இன்னைக்கு சப்ளை நம்ம வழங்கிட்டு இருக்கோம், வீடுகளுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போட்டிருக்கோம். அதை தாண்டி அவர்களுக்கு அந்த மின் விநியோகத்தை தனியார்மயமாக்கப்பட்டால் இன்றைக்கு எங்களுடைய அந்த உழைப்பு வியர்வை உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு அனைத்தும் தனியார் பயன்படுத்தி கொண்டு தனியாரிடம் அவர்களே கட்டணத்தை நிர்ணயித்து கொண்டு தனியாரிடம் பணத்தை வசூல் செய்து அவர்கள் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே பொதுமக்களை கடுமையாக பாதிக்கிற சாதாரண விவசாயிகளை பாதிக்கக்கூடிய இந்த மின்சார மசோதாவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மின்சார வாரிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் வருகிற 12ஆம் தேதி அன்றைக்கு மத்திய அரசினுடைய இந்த திட்டத்திற்கு எதிராக களத்தில் இறங்கி போராட இருக்கிறோம். வேலை நிறுத்தம் செய்வதற்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த வேலை நிறுத்தத்தை பொறுத்தவரை பொதுமக்களும் விவசாயிகளும் நீங்கள் ஒத்துழைப்பு தந்து உங்கள் நலனுக்காக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் அமைப்பும் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கெடுத்து ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் மத்திய அரசுக்கு தெரிவித்திட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.